குமார் பொன்னம்பலத்தின் மேடர் நான் நேற்று முன்னாள் எழுதினேன். லசந்த விக்ரமதுங்க பாலியல் யாழ்ப்பாணத்துல கிளிநொச்சியிலிருந்து பொம்புளையல் கொண்டு போயிருக்கிறாங்கள. அப்ப அதுக்கு நீ இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. உன்னுடைய தேப்பனுக்கு எடுக்காத நீ அதை கிளியர் பண்ண இதே இது வேற ஒருத்தர் நாங்க செஞ்சிருந்தா இன்றைக்கு எப்படி நீங்க தூக்கி அடிச்சிருப்பீங்க எங்களே எல்லாம். உண்மையா இன்றைக்கு இப்ப சொல்றேன், தமிழ்ல வந்து ஒரு நாடு அமைஞ்சிருந்தா இந்த கூட்டத்துக்கு எதிராக நான் நின்றுதான் போராடி கொண்டு இருந்திருப்பேன். கிருஷ்ண விகாரைக்குரிய காணி ஏதோ ஒரு ஏக்கரோ 2 ஏக்கர் காணி அவங்களுக்கு அலோகேட் பண்ணப்பட்டு இருக்குது உறுதியோட. இப்ப கயந்திரமாரோட நான் நல்ல க்ளோஸ், உங்களோட பேர் வா 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 கிழக்குல ஒருத்தர் இல்லைன்னு பேர். ஆனா எனக்கு ஒரு யூஸும் இல்லை. நீங்க எழுதுறதுல நீங்க ஒரு பிளவுறீங்கன்னா அது உங்களுக்கு விளக்குது இல்ல. என்ன சொல்லுங்க, அங்க உண்மையா அவங்களோட ஒரு சைட் இருக்குது, இல்லாம இல்ல. ரைட், அது இல்ல சிக்கல். என்ன பிரச்சனை, இவங்க கட்டி இருக்கிற இடம் அவங்களது இல்ல. விளங்குது, அங்க இருக்கு கிருஷ்ண விகாரைக்குரிய காணி ஏதோ ஒரு ஏக்கரோ 2 ஏக்கர் காணி அவங்களுக்கு அலோகேட் பண்ணப்பட்டு இருக்குது உறுதியோட. இவங்க கொண்டு கட்டி இருக்கிறதா அந்த சார் விஜயன் அதுல நின்று சண்டை அடிச்சு கொண்டு இருக்காங்க. அதாலதான் அவங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியாம இருக்கு. இல்லாட்டி இவங்க இவ்வளவு காலம் இதுல நீங்க நீதி அமைச்சர் வந்தவர்ல அவங்களுக்கு ஆன்சர் பண்ண இல்லாம இருக்க காரணம் வந்து இவங்க தங்களுக்கு அந்த வரலாற்று ரீதியா நீங்க சொல்ற மாதிரி அங்க திசவியாரன் ஒன்று இருந்திருக்கு. அது இல்லைன்னு யாருமே மறுக்க இல்லை, அது இருக்கு, அது 100% சரி. இதுல இப்ப என்னண்டா, இப்ப நான் ஏன் இப்ப எனக்கான ஓப்பன் சோர்ஸ் வந்து இப்ப நான் உண்மையில ஒரு பொலிட்டிக்கலி ஏதாவது பெனிஃபிட் அடையணும்டா சிம்பிளா போய் ஒரு தமிழ் தேசிய கட்சியோட நிக்கணும். ஆனா இப்ப நான் ஒரு பெரிய இடதுசாரியன் இல்லை. ஆனா நான் இடதுசாரி அமைப்புல இருக்கிறதுக்கான காரணம் அதுல தமிழ் தேசியத்துல கைவிடப்பட்ட எத்தனையோ அரசியல் பிரச்சனைகள் அங்கதான் நாங்கள் கதைக்கக்கூடியதா இருக்கு. இப்ப நாங்கள் முழுக்க இங்க அடித்தட்டு மக்கள் வேலை செய்யற ஆக்களோட ஃபுல்லா நிக்கிறோம். எங்களுக்கு அந்த பொலிட்டிக்கல் ப்ரோக்ராமே வேற. அப்ப எனக்கு அது ஏதோ மனசு இடம் கொடுக்கறதே இல்லை. இப்ப கயந்திரமாரோட நான் நல்ல க்ளோஸ், உங்களோட பேர் வா 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 கிழக்குல ஒருத்தரும் இல்லைன்னு பேர். ஆனா எனக்கு ஒரு யூஸும் இல்லை. எனக்கு நான் அப்படி ஃபீல், அவர் நேரே சொல்லி இருக்கிறேன், இதுதான் நான் இங்க உண்மையா இவங்கள மாதிரி ஒரு மனசுல ஒன்றுமில்லா வேலை செய்யறாக்கள் கிடைக்க மாட்டாங்க. உண்மையா எங்கட கட்சியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு போராட்டம் தான். அவங்க நம்புறாங்க ஒரு அடக்குமுறை இருக்கு. அது அவங்க நினைக்கிற வர்க்க பிரச்சனை. இப்ப நீங்க ஒரு சாதிய பிரச்சனை இருக்கு, அதை நான் இல்லை என்று சொல்லல ஒரு காலம். அந்த ஒரு ஒடுக்குமுறை நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அதெல்லாம் சரி. அதே மாதிரி நான் ட்ரிங்கோண்டபடியா எந்த பாதிப்பு முழுக்க ஃப்ரம் த பிகினிங் என் 5 ஃப்ரெண்ட்ஸ் என் கண்ணுக்கு முன்னால செத்தவங்க. அப்ப எந்த பாதிப்பு, எனக்கு தெரிஞ்ச பாதிப்பு, எங்கட சொந்தக்கார சேர்த்து எல்லாமே வந்து எங்கட ட்ரிங்கோல வந்து என்டையர்லி சிச்சுவேஷன் வேற. எப்படி சொல்லுங்க, ட்ரிங்கோல சேருவிலையில இருந்து சிங்களாக்களை கொண்டு வந்து சேருவில என்ற விகாரையை கட்டிதான் குடியேற்ற ஆரம்பிச்சவங்க. அப்படி ஆரம்பிச்சு அங்க என்ன நடக்க வேண்டாம், சிங்களாக்களை தூண்டி விடுறது. அவங்கள அப்பாவி ஜனம் தான், கஷ்டப்பட்ட ஜனம் தான் அங்க வந்தது. அந்த சனத்தை தூண்டி 2 சமூகத்துக்கும் இடையில ஒரு பெரிய சண்டை. எப்ப பார்த்தாலும் அவங்க வர்றது, வெட்டுறது, வீடுகளை எரிக்கிறது, இதுவே தொடர்ச்சியா போய் கொண்டிருக்கும். பஸ் ஸ்டாண்டுக்கு புத்தர் சிலையை வைக்கிறது, அதை நாங்கள் எதிர்க்கிறது, அதுக்கு எதிர்வினை ஆற்ற அவங்க வந்து கடையெல்லாம் எரிக்கிறது. இப்படியே அந்த இனப்பிரச்சனையை மூட்டி விட்டு இதுல புலிஸ் காஞ்சி இருந்த முழுக்க அரசியல்வாதிகள். எங்களுக்கும் அந்த பிரச்சனையை பார்த்து அதுல இருந்து மீள முடியல. இப்ப நான் எங்கட கட்சியில கேட்கிறேன், நான் ஒரு தமிழ் தேசியவாதியா, நான் ஒரு இடதுசாரியா என்று தெரியாத ஒரு அறகுறையாவே வாழ்ந்தோன்றிருக்கேன் சொல்றேன் நான். அப்ப ஏதாவது ஒரு வகையில நல்லது நடக்கணும் என்ற ஒரு சிந்தனை தான் இருக்கு எங்களுக்கு. ஆனாலும் அந்த சின்ன வயசுல இருந்தே இந்த பிளட் பாயிலிங் இஷ்யூ ஒன்று இருக்கு தானே எங்களுக்கு. இப்போ உங்களுக்கு எனக்கு தெரியல, இப்ப நீங்க உண்மையாவே மனசாரவும் கூட அரசியல நீங்க கதைக்கிறீங்களா அல்லது நீங்க ஒரு பெனிஃபிட் கதைக்கிறீங்களா எனக்கு தெரியா. ஆனா அது உண்மையா இப்ப உண்மையா கதைக்கிறேன்னா அது ஒரு சின்ன வயசுல இருந்து நாங்க எதிர்கொண்ட பிரச்சனையில எங்களுக்கு ஒரு ரத்தம் ஒரு கொதிக்கிற நிலையில வரும் அந்த அரசியல். அது என்ன வேற இருந்தாலும் சரியா. நான் மதங்களை கடந்த ஒருத்தன், நான் கோயிலுக்கே போறேன் இல்ல. எனக்கு சாதிய பிரச்சனை தொடர்பா நான் நிறைய படிச்சிருக்கிறேன், எனக்கு சரியான இது இருக்கு, நான் சரியான கவனம், இந்த வசனங்கள் இவங்கள் மாதிரி சும்மா வாயை விட்டு கொண்டு சிரியவே இல்லை நான். அதனால எனக்கு நீங்க உங்களுக்கு எஜெண்டா இருக்கா இல்லையா, நீங்க எங்க நிக்கிறீங்க, இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க பேசுற அரசியல நான் ஒரு நாளும் பிழை என்று சொன்னது இல்ல. விமர்சனங்கள் இருக்காது வேற அப்படின்னு சொன்ன. ஆனா உங்களுக்கு திரும்ப சொல்றேன்டா, உங்களுக்கு தமிழ் தேசியவாதிகள் இயக்கம் இதுகளுக்கு மேல கோபம் இருக்கலாம், அதுக்கு நியாயமான காரணங்களும் இருக்கலாம், அது நீங்க சந்தித்த பிரச்சனையில அடிப்படையாக கொண்டது. ஆனா எல்லா எண்ட் ஆஃப் த டே
மக்கள பாதிப்பு இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பாருங்க, நான் இயக்கத்துக்கு போயில்லை சரியா. எங்கட அம்மா ஒரு டீச்சர், அப்பா ஒரு கவர்மெண்ட்ல அக்கௌண்டா இருந்தவர் சரியா. நான் சவுல்ஸா தான் வாழ்ந்தேன், படிச்சு கொழும்பு யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டேன். அதே பீரியட்ல என்னோட இருந்து டைம்ல இயக்கத்துக்கு போனவங்க யாருண்டா உண்மையா அவங்க படிக்கலாம் போனாங்க, சில கஷ்டத்துல இருந்தவங்க. அப்ப எனக்கு அது ஒரு காலகட்டத்துக்கு பிறகுதான் எனக்கு அது சரியான ஒரு ஃபீல் ஆச்சு. அப்படின்னா நாங்கள் அந்த யார அனுப்பிட்டு குளிர் காஞ்சு கொண்டு விசில் அடிச்சு கொண்டு இருந்திருக்க விளங்குற அந்த. அப்ப எனக்கு அது ஒரு பெரிய ஒரு அரசியல் பிரச்சனையா தான் நான் தொடர்ச்சியாக பாக்குறேன். அதாவது அதனாலதான் நான் இந்த அரசியல் பங்களிப்பு ஒரு நேர்மையான முறையில இந்த சும்மா அந்த கூத்தாடித்தனமா இல்லாம இருக்கணும்ன்றது நான் விரும்புறேன் எப்பவுமே. அது சரி, இதெல்லாம் இப்ப நான் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்னா, சும்மா நீங்க என்ன பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்றக்க இதுல இருக்கிற இப்ப நான் நீங்க என்ன வேண்டாலும் காய்ச்சி கொள்ளுங்க, உங்களோட அரசியலுக்கு நான் தலையிட போறல. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஃபேக்ட கிளியரா கதைங்க ரைட். உண்மையாவே அருண் ஒட்டுமொத்தமான அடக்குமுறைன்றது அது அதிகாரத்திட்ட இருந்து வாரதான் விளங்குற. அது நீங்க விளங்கிக்கணும். உங்களுக்கே சரி, இப்ப நீங்க இப்ப அம்பேத்கரை பின்பற்றினா கூட நீங்கள் இப்ப பாரஞ்சித் அவங்க இவங்கள்ற அந்த சும்மா சாதாரணமா அவங்க பேசுற அரசியலை கேட்டாலே உங்களுக்கு தெரியும், அதிகாரம் எப்பவுமே ஒரு நேர்மை இல்லாம தான் நடந்து கொள்ளும் ரைட். அதுக்கு பின்னால நாங்கள் ஒண்ணும் செய்யல. உண்மையா இன்றைக்கு இப்ப சொல்றேன், தமிழில ஒரு நாடு அமைஞ்சிருந்தா இந்த கூட்டத்துக்கு எதிராக நான் நின்றுதான் போராடி கொண்டு இருந்திருப்பேன். இல்ல அது 100% எனக்கு அது தெரியும் வடிவாவே. நீங்க சும்மா பாத்தீங்கன்னாலே வடக்கு கிழக்கு பிரச்சனை இருக்குதானே. இப்ப நான் அங்க வர்றது பல பேருக்கு ஒரு நோயா தானே இருக்குது, அங்க இருக்கிறவனுக்கு விளங்குது. இவர் என்ன திருவண்ணாமலை அந்த பிரச்சனை இருக்குதானே. மட்டக்களப்புல இருக்கிற ஆட்களுக்கு அவ்வளவு தாழ்த்தப்பட்ட இதுகள் அவமதிக்கிற விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதானே. பிரதேசவாதம் பயங்கரமா இருக்குதானே. பிரதேசவாதம் ஒன்று இருக்கு, முஸ்லீம் வெறுப்பு இருக்கு, சாதியம் இருக்குது. இப்ப எங்கட இல்ல தனி யாழ்ப்பாணியம் ஒன்று இருக்குது. சாதி எல்லாத்தையும் கடந்து யாழ்ப்பாணத்துல பிறந்தாங்களும் ஏனைய ஒரு விஷயம் இருக்கு. வன்னியில இருக்கிறார்கள் இருக்கு, மலையக மக்களை கேவலமா பாக்குற தன்மை இருக்கு. இப்படி எங்கட ஆக்களுக்கு இந்த விதமா மட்டன் தட்டுற குணங்கள், ஆக்களை கீழே கொண்டு போற இது எல்லாத்துலயும் கடந்து எல்லாத்தையும் விட ராஜீவ் எனக்கு ஒரு அம்மா அடிச்சு கொண்டு இருக்கிறா. இல்ல நீங்க நான் முடிக்கிறேன். இல்ல எனக்கு என்னன்னா, எனக்கு இப்ப எங்கடைய அப்பா கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆரம்ப கால ஸ்தாபக உறுப்பினர்ல ஒரு ஆள். சைனாவில ஆயுத அரசியல் மாவோட காலத்துல கட்சியால் அனுப்பப்பட்டு பெற்றவர். அவருக்கு அந்த காலத்துலதான் ரோண விஜய வீர பிரிஞ்சு ஜேபி ஆரம்பிச்சது. அப்ப நான் முதல்ல அரசியலுக்கு செய்தது முன்னிலை சோசியலிச கட்சியோட தான் என்ற பயிற்சி முன்னுக்கு. அப்ப எனக்கு அந்த இடதுசாரி அரசியல்ல சரியான ஆழமான பற்றும் பின்புலமும் இருக்கு. அப்பதான் மாவட்ட கந்தசாமி கோயிலுக்கு குண்டடிச்சாக்கல் ஒரு ஆள். அப்ப என்னுடைய அரசியல் என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய தொடர்ச்சி, அது என்னுடைய போராட்டம், என்னுடைய தொடர்ச்சி. அது நேர்மை இருக்கா இல்லையான்றது எல்லாம் வெளியில இருந்து யாரும் விமர்சிக்கலாம், பார்க்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் 100 இல்ல 1000 டைம்ஸ் நான் அதுலதான் இருக்கிறேன். அப்ப ஒன்று. ரெண்டாவது அது விமர்சனங்கள் இருக்கு. இப்ப நீங்க நான் சொல்ற எல்லாத்துக்கும் நீங்க தலையாட்டி யாரும் சரி என்று சொன்னா நீங்க நடிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி நான் உங்களே ரஜினிகாந்த் எல்லாம் சரி என்று சொன்னா அதுவும் நடிக்கிறது. அப்படி யாருமே யார்ட்டையும் இதையும் 100% ஏற்றுக்கொள்ளலாம். மற்றது இந்த நீங்க சொன்ன திருவண்ணாமலை ஷூட்டிங் சம்பவங்கள், இப்ப நீங்க அந்த ஜெயில் பிரச்சனைக்கு குரல் கொடுத்தது, அப்படி அந்த இப்ப அங்க ஒரு ஓய்சி ஒருத்தன் சிகரெட் பத்தி கொண்டு அடிக்கிறது, இதெல்லாம் இதுகள் தான் எண்ணெய சூடாக்குற, என்ன பாயிலிங் ஆக்குற விஷயங்கள். ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் நான் பயங்கரமாக போராடி இருக்கேன். யாழ்ப்பாண சிறைச்சாலை போதைப் பொருள் இல்லாமல் ஆக்கினது நான் ஓப்பன் கோர்ட்ல எழும்பி சொல்லி இருக்கிறேன், கையை நீட்டி சார் முழு பேரையும் கொண்டு வாங்க ஜெயிலஸ் மாதிரி நான் காட்டுறேன், யார் கொண்டு வந்த கொடுக்குறேன் சொன்ன பிறகு கமிஷனரை கூப்பிட்டு உடனே மாத்தினவர் மகான் கருணாரத்னன் ஒரு சிங்களால் வந்துதான் கிளீன் பண்ணிவர் புல்லு சிறைச்சாலை. நான் 10 மாசம் உள்ளுக்கு இருந்தேன், என்ன இவங்க ஸ்கெட்ச் பண்ணி தூக்கினது. அப்ப எனக்கு அனுபவங்கள் இருக்கிற கோட்ஸ் படியேறி சிறைச்சாலை ஏறி இந்த அதிகாரத்தோட போராட்டம். நான் பாக்குற கோணமும் மேபி நீங்க பாக்குற கோணமும் வேற ஒரு ஆங்கிள் இருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் அதிகாரம்ன்றது
இந்த நீங்க முதல் சொன்ன இந்த யாழ்ப்பாண மையவாத வெள்ளாளிய சிந்தனை தான் என்னுடைய அதிகார இடமா இருக்கு. நான் இதாலதான் நான் காலங்காலமாக இன்றைக்கு நேற்றில் ஆயிரக்கணக்கான வருடங்களாக நான் என்னுடைய சந்ததி பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கு. இந்த பாதிப்பால எனக்கு சோசியல் கேபிட்டல் ஒன்று இருக்கல்ல. இப்ப உங்களுக்கு ஏனைய மக்களுக்கு இருக்கிற தப்பன் தாய் வழி பாட்டன் வழி வார சொத்து பத்து இன்ஃபுளுன்ஸ் எதுவுமே எனக்கு இருக்கல்ல. என்னுடைய என்னன்னா நான் அடிமையா வச்சிருக்கப்பட்டேன். அப்ப எனக்கு சோசியல் கேபிட்டல் ஒன்று அவையினால உருவாக்கியல் இல்லை. பிறகு என்னுடைய அம்மா அப்பா உருவாக்கக்குள்ள புலிகள்கிட்ட பாதிப்பு அடுத்த 3-4 பேர் அவங்க கொண்டு போனதால எனக்கு 2 வளத்தாலே நான் அடி வாங்கிட்டேன். அப்ப எனக்கு அது பாரிய ஆக்ரோஷத்தை ஏற்படுத்துது. உண்மையிலே ஒரு ஆயுதத்தை தூக்கி திருப்பி அடிச்சா என்னன்னு யோசிக்கிற அளவுக்கு என்னையாது ரத்தத்தை சூடாது. ஆனா நான் சில இந்த அம்பேத்கர் அது இதனால ஓரளவுக்கு என்ன கட்டுப்படுத்தி பௌத்தங்கள் இதனால கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். இப்ப நான் இந்த தையிட்டு விஷயத்த 2 ஆங்கிள் பார்க்கிறேன். புதுக்குடியிருப்புல சிவன் கோயில் 3 ஏக்கர் நீர்நில குளத்தை ஆக்கிரமிச்சு கட்டி அதுக்கு ஹியூமன் ரைட்ஸ் எல்லா விதமான அமைப்புகளும் ஸ்டேட்மெண்ட் வெளியிட்ட பிறகும் எந்த விதமான குரலும் இதுவரைக்கும் வரையில இவன் உங்களோட குரல் கூட. ஆனால் தையிட்டு எண்ணக்குள்ள வருது. அப்ப இதுல அந்த செலக்டிவ் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி செலக்டிவ் இது ஒன்று இதுக்குள்ள இருக்குது என்றது மிக தெளிவா தெரியுது. மற்றது சார்ஜனாக்கள்கிட்ட காணி இருந்தா நான் திருப்பி சொல்றது முதல் நீங்க நீதிமன்றத்துக்கு அது போறது போகாத விட இது. ஆனா இப்ப நாங்க அந்த புதுக்குடியிருப்பு மக்களுக்கு சொல்லி அவங்க ரிட்டர்ன் அடிச்சு நீதிமன்றத்துல இப்ப வழக்கு போய்கொண்டு இருக்கக்குள்ளேயே அவங்க அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க கோயில். ஆனாலும் நாங்க இந்த நாட்டுல இருக்கிற சட்டத்தை எடுக்கிற சகல நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறோம், எடுக்காம இல்ல. அப்ப எங்களுக்கு நீதிமன்றத்துல தரலாட்டிக்கு நாங்க அடுத்ததுக்கு போவோம். போன பிறகு வெளியில வருவோம். இந்த பாரு இவ்வளவு செஞ்சுதான் எங்களுக்கு இந்த அநீதி நடந்து பாயிண்ட்ல வைப்போம். சரி, அது வேற என்னன்னா இப்ப ட்ரிங்கோல் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 7-8 தீர்ப்புகள் இருக்குது, எதுவும் அமுல்படுத்தப்பட இல்லை. மற்றது இது இப்ப அரசாங்கத்தால செய்யப்படுற ஒரு வேலைதான். அரசு சுவீகரிச்சு வச்சிருக்கு, ஆமீர கண்ட்ரோல் இருக்கிற ஏரியால அவங்கள கட்டுப்பாட்டுல இருக்கிற விஷயத்துல சரி ஒரு பிரச்சனையும் இல்ல. அதான் சொல்றேன், அதாவே ப்ரூஃப் பண்ணலாம். இப்ப நான் என்ன சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு நானும் இந்த டீட்ஸ் எல்லாம் இப்ப நானும் உங்களுக்கு தெரியும் ஒரு விஷயத்த நானும் தெரியுமோ தெரியும் அவங்களுக்கு என்ன தெரிஞ்சாங்களுக்கு தெரியும். நான் ஃபுல்லா ஆராயாமல் வாய் துறக்கவே மாட்டேன். அது என்னுடைய முந்தியில இருந்தே எல்லாத்தையும் விடுங்களேன். இப்ப நான் சொல்றேன் நீங்க இதுல சரி எல்லாத்தையும் விடுவோமே. இந்த ஆர்கியூமெண்ட் பிரகாரம் இப்ப நான் டைம் இருக்கேக்கல, சோ நானும் வெளியில போகணும். ஆனா நான் என்ன அருண் சொல்றேன்னா, நீங்க இதுல ஒரு இப்ப நீங்க இப்ப என்னண்டா உங்களோட அரசியல் ஒரு வெறுப்பு அரசியலா இருக்க கூடாது. அது உங்களுக்கு வெறுப்பு அரசியலா இல்லையான்றது ராஜீவ் அத நான் சொல்றேன். நீங்க இந்த விசில் அடிச்சான் குஞ்சுகள் ஒரு 5 பேர் 10 பேர் உங்களோட சண்டை அடிக்கிற வச்சுக்கொண்டு நீங்க எல்லாருக்கும் கல்லறிஞ்சு கொண்டிருந்தீங்கன்னா அது பிள்ளை. நான் எல்லாருக்கும் கல்லறியல, நான் பாயிண்டோட இப்ப நான் சொன்ன புதுக்குடியிருப்பு கதையை உங்களால திருப்பி கதைக்கவே இல்லையே. நீங்க தெரியான்னு சொல்றீங்க. ஆனா எல்லா டிசிசி இது 2000 இது 50 கட்டாயம் கதைக்கிறேன். எதை நான் கதைக்கிறேன்னு சொல்லுங்க. நான் அப்படி நான் சரி இல்ல, நான் உங்களை செலக்டிவா இது நீ இது இப்ப என்ன டைம்ஸ்ல பண்ணி அதை கதைக்கல இதை கதைக்கிறேன். நான் சொன்னேன் எந்த சப்ஜெக்ட் இதுதான். நான் என்னண்டா நீங்க இப்ப நான் சொன்னேன்டா இதுல நீங்க திசை விகார சம்பந்தமா கதைக்கிறதுல ஒரு ஃபேக்ட் சரியான பிழை என்றுதான் நான் உங்களுக்கு நான் இல்லன்றேன். நான் சொல்றேன் நான் ஃபேக்டோட தான் கதைக்கிறேன். ஏனண்டா நீங்க உங்களுக்கு தெரியுமா தையிட்டி இருக்கட்டும் சரியா, கந்தரோடையில காணி ஒன்று நாங்க வேண்டி விகாரி ஒன்று கட்ட போக்குள்ள இதே பொன்னம்பலம் கோஷ்டி ஆர்ப்பாட்டம் செய்யுது. அப்ப அதை என்ன விதத்துல எடுக்கிறது? இப்ப நான் காசு கொடுத்து கட்டி நான் பௌத்த கோயில் கட்டுறேனா சமண கோயில் கட்டுறேனா இல்ல யூத கோயில் கட்டினா உனக்கு என்ன பிரச்சனை? நீங்க கட்டலாம், அதுல ஒரு சிக்கனம் இல்லை. அப்ப நீ எனக்கு போராடுற? அப்ப உன்னுடைய பௌத்த எதிர்ப்பு நீ எனக்கு தெளிவா, நான் இங்க சிறுபான்மை பௌத்த இங்க சிறுபான்மை நாடளாவிய ரீதியில பெரும்பான்மையா இருக்கலாம். ஆனா இங்க கிறிஸ்தவ இஸ்லாமிய பௌத்தம் சிறுபான்மை வடக்குல நீ காசு கொடுப்ப. உனக்கு ஒரு நொன்னார்சி சேர்ச் ஒன்று காசு கொடுத்து இடம் வேண்டி கட்டக்கல நீ சும்மா இருக்கிற, ஒரு பள்ளிவாசல் கட்டக்கல. ஆனா பௌத்தத்தை நீ சிஸ்டமேட்டிக்கா கருவா இருக்கிற என்றுதான் நான் சொல்றேன். நீ அடிப்படைவாதி, நீ இந்துத்துவ அடிப்படைவாதி. என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஜஸ்டிஸுக்காக நீ உன்னோட அதான் நான் சொல்றேன். குமார் பொன்னம்பலத்தின் மேர்டர் நான் நேற்று முதல் எழுதினேன். லசந்த விக்ரமதுங்க பாலியல் யாழ்ப்பாணத்துல பொம்புளியல் கொண்டு போயிருக்கிறாங்கள. அப்ப அதுக்கு நீ இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. உன்னுடைய தகப்பனுக்கு எடுக்காத நீ அதை கிளியர் பண்ணா இதே இது வேற ஒருத்தர் நாங்க செஞ்சிருந்தா இன்னைக்கு எப்படி நீங்க தூக்கி அடிச்சிருப்பீங்க எங்களே எல்லாம் காப்சி பண்ணிருக்கிறீங்க. நீங்க மெயின் பாயிண்ட் விட்டு எங்கேயோ போயிட்டீங்க. அப்படிதான் சொல்றேன். இல்ல இல்ல அது இல்லையா நான் சாருஜன் கூட அந்த யூடியூப் இதுல
தான் ஒரு பிரதேச சபை உறுப்பினர் என்றதை கீழே போகுது எந்த கட்சின்னு சொல்லல, அதை சிஸ்டமேட்டிக்கா அவர் மறைக்கிறார். அப்ப அதை சொல்லலாம், நான் சைக்கிள் கட்சியில நான் ஒரு பிரதேச சபை உறுப்பினர் ஒருட்டத்தை சொல்றாரு, எந்த காணி என்று ஒருட்டத்தை சொல்றாரு அப்பாடி. இப்ப எந்த அப்பாடையும் எந்தையும் என்ற கோட்ஸுக்கு அது செல்லாது. எந்த அப்பாடையா இருந்தாலும் அப்பாதான் கோட்ஸுக்கு போனது வேற நான் அல்ல. அப்ப அப்படி அவைகிற நாங்க உறுதி பார்த்தா தோம்புகள் ஒன்றுமே இல்ல கணக்காணிக்கு, தாயுறுதி இல்ல கணக்காணிக்கு. அப்ப ஆமதுரு இப்ப நான் அதை மீடியேட் பண்ண ரெடி ராஜி. ஆமதுருவும் சொல்றாரு நாங்கள் அந்த சனத்துக்கே கொடுப்போம்ன்றுதான். நாங்கள் ஆரம்பத்துல இருந்து அவருக்கு சொன்னது கொடுப்போம், இல்லாத ஆக்களுக்கும் கொஞ்சம் கொடுப்போம். கூப்பிட்டு கூட இருந்தா எங்களுக்கு ஒரு பரப்பு ஒரு ஏக்கர் தாராளமா காணும். ஒரு ஏக்கரும் 2 பரப்புக்கும் ஒரு டாக்குமெண்ட் இருக்கவே, அது இவங்கள் தாராளமா. பண்ற இவங்களையே பெரிய அநியாயங்கள் பண்ணி கொண்டிருக்காங்களா, அதுதான் உங்களுக்கு விளங்குது இல்ல. இப்ப எப்படி உங்களுக்கு அநியாயங்கள் நடக்குதோ அது மாதிரி இவர்களும் பண்ற இல்ல அநியாயங்களை நான் கொஞ்சம் இல்ல இல்ல. என்று சொல்லல, ஆனா இவங்க இப்ப தமிழ் ட்ரிங்கோல தேசியத்தையும் என்ன பிரச்சனை? தமிழ் தேசியத்தை தூக்கி போடுங்க. இப்ப நான் தமிழ் தேசியவாதி அவங்களோட கதைக்கு இல்லையே. இப்ப நான் இல்ல ஒரு இல்ல தமிழ் இவங்க தேசிய இப்ப கட்சி உங்களுக்கு அங்க நடக்கிறது தான் எங்களுக்கு இங்க நடக்குது. அது என்ன, நீங்க தமிழா இருக்கிறோட உங்களுக்கு இது புரியுது இல்ல, அது அவ்வளவுதான். அதுதான் இப்ப நான் தமிழ் இல்லன்னு சொல்றதால எனக்கு இது புரியுது. என்ன நான் தொடர்ச்சி அடிவன்றேன் இல்ல, இன்றைக்கு நேற்று இல்லையல்ல. இப்ப நீங்க இந்த நாட்டுல அமெரிக்காவில இருக்கிற அதுக்கு மாதிரி ஒரு சொல்யூஷன் அடிமை. அதுக்கான சரி, அதுக்கான இதுக்கு என்ன சொல்ல சொல்யூஷன் வாரீங்க? இதுக்கு என்ன சொல்ல, இப்ப தேச வளமை சட்டத்தில எங்களை நீங்க 1050 வருஷம் 130 வருஷம் அடிமையா வச்சிருந்தது சட்ட ரீதியாக எங்கேயாவது நீங்க நான் இவ்வளவு ஆவணத்தை எடுத்து வெளியில போட்டு காய்ச்சி கொண்டிருக்கேன், இப்படி நீ அமெரிக்கால செஞ்ச மாதிரி எனக்கு செஞ்ச நீ 1945ஆம் ஆண்டு 68ஆம் ஆண்டு மாவட்ட கோவிலுக்கு நீ என்ன விடல, இப்படி இப்படி இப்படின்னு நான் முழு ஹிஸ்டரியும் எடுத்து சொல்றேன். ஒருத்தன் கூட வாயை திறக்கிறான் இல்லையா? அக்கௌண்டபிலிட்டி என்று நீங்க சொல்ற இல்ல அக்கௌண்டபிலிட்டி இல்ல அது எவன் அதை சரி. அது ஒத்துக்கொள்றான்? அதை ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒன்று ஒண்ணு. அது ஒத்துக்கொள்ள இல்லையாண்டா அவன் ம், மறுக்கணும். இல்லையா இல்ல அருண் இப்படி ம், நடக்கல இதெல்லாம் போய் இவர் சொல்றாருன்னு மறுக்கணும். ஸ்காலரியா என்ன மாதிரி ஸ்காலர் ஒர்க்ல கொண்டு வந்து காட்ட வேணும் எவிடன்ஸுகள். அப்படி எதுவும் இல்ல, ரைட் இருந்தாண்டா ஒத்துக்கொள்ளணும். ஓ இருந்ததான் ம், நாங்க மன்னிப்பு கோர்றோம். முதல்ல அம்பாசிடர் மன்னிப்பு கோர்றா என்னத்த ம். ஒல்லாந்த ஒல்லாந்த கிட காலத்துல இது நடந்தாரும் பிள்ளை வேணுமெண்டா உங்களுக்கு காசு தாரம் வாண்டு அவ கூப்பிடுறா. உண்ட ரிசர்ச்சுக்கு படிக்கிறதுக்கு எல்லாம் நாங்க ஃபன் பண்றோம். இவையே வாய் துறக்கணும் இல்ல. அப்ப இது டபுள் ஸ்டாண்டர்ட் தானே ராஜி. சிங்களவன் இவ்வளவு செஞ்சான்னு சொல்ற நீங்க இல்ல இதை விட அது சரி. மோசமா இப்ப எங்களுக்கு நீங்க செஞ்சுக்கிறீங்க தானே. அதெல்லாம் சரி. இப்ப இதை இல்லைன்னு நான் சொல்லல. பட் அதுக்கான தீர்வு வந்து நீங்க தீர்வு இப்ப இதுதான், சிங்கள நீங்க இதை ஒத்துக்கொள்ளுங்க, இதை ஒத்துக்கொண்டு எங்களுக்கு இடஒதுக்கீடு இந்தியா மாதிரி இதை டிபேட்டுக்கு கொண்டு வாங்க, நாங்க பேசுவோம். நீங்க சிங்களவன் சிங்களம் செஞ்சான்னு எங்களுக்கு சொல்லாங்கன்றதான் நாங்க சொல்றோம். நீங்க அதை விட கூட எங்களுக்கு செஞ்சிருக்கீங்க. இதை மேல எடுங்க, நாங்க 2 பேரும் சேர்ந்து அப்ப இதை சரிப்படுத்துங்க, இதுக்கு அக்கௌண்டபிள் ஆகுங்க, இல்ல நாங்க அது 2 பேரும் இது சேர்ந்து நாங்கள் அவங்களோட சண்டை நான் நினைக்கிறேன். இது நான் நிறைய இடத்துல நான் கதைச்சிருக்கேன் மற்றது நிறைய இடத்துல. ஸ்ட்ராட்டஜிக்கலா நீங்க எல்லாரோடையும் சேர்றீங்க. இப்ப பிரபாகரன் யாரோட கூட்டு வைக்கல, தன்னுடைய கொமன் எதிரிய தாக்குறதுக்கு இந்தியாவோட ம், கூட்டு வச்சார், பிரேமதாசோட கூட்டு வச்சார், இவன் மஹிந்த ராஜபக்சோட காசு வேண எல்லாமே அவர் செஞ்சார். அவர்கிட்ட ஸ்ட்ராட்டஜியை தான் நானும் பின்பற்றேன். நானும் அதை தான் செய்யறேன். எனக்கு பொது எதிரி யாருன்னு பார்த்துட்டு நான் இன்னொரு அவன் எதிரியோ கூட்டு சேர்ந்து நான் இவனை அடிக்கத்தான். இதை பிள்ளைன்னு சொல்லலாம் தானே. இங்க சரி. ஒவ்வொருத்தட்ட ஸ்ட்ராட்டஜி நீங்க ஒரு யுத்தம் நினைச்சா அது பிள்ளை இல்ல. யுத்தம் தான் இது சரி பயங்கர. சரி. இப்ப அப்படி எனக்கு அப்படி உங்களுக்கு தெரியுமா, நினைச்சா அது பிள்ளைன்னு நான் சொல்ல மாட்டேன். என்ன யாழ்ப்பாணத்துல நான் வாழ்றதே ஒவ்வொரு செகண்டும் சரியான இதா இருக்கு. அதை நான் எனக்கு மதிக்கிறேன். நான் எழும்புறதே இப்ப கனடாவிலையும் யூரோப்லயும் இருந்து வர தூசண டெலிபோன் கோளுகள் வெட்டுவன் கொத்துவன்ன்றது அவங்க கிடைக்கிறாங்களே இல்ல. பைத்தியக்காரன். அதுதான் நான் சொல்றேன். அதை நாங்க ஈஸியா எடுக்கவும் இல்ல. நான் வெளியே போறதெல்லாம் சரியான கவனமா என்னுடைய இடத்துல இருந்து கொண்டு யோசிச்சு பாருங்க. இப்ப எப்படி ஒரு சுச்சுவேஷன் யாரும் இப்ப நீங்க உங்களை மாதிரி டிபேட்டுக்கு ரைட் அருண், நாங்க இது ஒரு டிபேட்டுக்கு கொண்டு வருவோம், ஒரு புத்திஜீவிகளா நாங்க இதை ஆராய்வோம், இதை பேசுவோம், ரெண்டுக்குள்ள நாங்களும் ரெடி. அதுக்குதான் நானும் சொல்றேன். சேர்ந்து நாங்க எனக்குமே அந்த ஜெயில் இதை பார்த்துட்டு நான் கண்ண பேருக்கு அடிச்சு 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 டீடைல்ஸ் எடுத்துக்கொண்டே இருக்கிறேன். அதுக்குள்ள என்டர் பண்றது ஒரே இப்ப என்னுடைய அனுபவப்படி விக்டிமிட்ட ஆக்கள் சொல்ற கதையை மட்டும் நம்பலாது. ஏண்டா அவங்க நான் கண்ணால கண்டிருக்கேன். அவன் ஒரு கசிப்பு சிக்கல விழுந்து இது ஆயின பிறகு டக்குன்னு கதையை மாத்திர இதெல்லாம் நிறைய இருக்குது. அப்ப நான் ஆக்சுவலா எடுத்து உள்ளுக்குள்ள ஜெயிலர்ஸ் மாதிரிலாம் என்னோட நிறைய பேர் க்ளோஸா இருக்கிறாங்க. சிங்கிள் ஆக்கள் நிறைய பேர் டீடைல்ஸ் தருவாங்க. எடுத்தா கட்டாயமா அதெல்லாம் அதுக்கு ஒரு லோயர் வந்திருக்கலாம் தானே. என்ன சுமந்திரனோ யாரோ அதுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் எஃப்ஆர் அடிச்சு அதுதான் அதிகாரத்தோட மோதிரன்றது. அதை இயலாதவன்னு தாக்குறது. என்ன இல்ல அன்னைக்கு அந்த பிள்ளைக்குமே ஒருத்தருமே வரல. நான் இங்க இருந்து வெளிக்கிட்டு வர வேண்டி போயிட்டு
அதான் இல்ல அதுகளுக்கு ஒருத்தரும் பெற மாட்டாங்க. இவங்கட இப்ப அதான் எனக்கு இந்த மலைய ஆக்களுக்கு காணிய கூட நாடகம் ஆடைக்குல எனக்கு வந்து பத்திட்டு வந்தது அதான். அங்க எல்லா இடமும் எங்கட மக்களே வந்து அடிப்பட்ட இல்லாம இருக்குது. எவ்வளவு சனம் அங்க உங்களுக்கு வாக்களிச்சு எவ்வளவு சனம் இன்னைக்கு நடுத்தரல நிக்குது போராடினவன் தெரியும். அப்ப அதை பற்றி இவ்வளவு காலம் இந்த இவங்கட இந்த மேலாதிக்க புத்தியும் இவங்கட மேலாதிக்க அரசியலும் வந்து எனக்கு விளங்காம இல்ல. சரி அது விளங்கினபடியா தான் நான் இன்றைக்கு வரைக்கும் அதுக்குள்ள கால் வைக்காம இருக்கிறேன். அதுக்குள்ள கால் வச்சாதான் எனக்கு நான் எந்த அரசியல் உணர்வுக்கு அதுதான் சரியான இடம். ஆனாலும் எனக்கு மனசாட்சி இடம் கொடுக்குதே இல்லை. எனக்கு இங்க அரசியல் ஃபியூச்சர் ஒன்று இல்லை. எனக்கு ஆத்ம திருப்தி இருக்கு. இதுல என்ன நாங்க எங்கட உழைப்ப போட்டு நாங்க எங்க காசா வருவான் எங்களுக்கு எவனாவது அல்லது புலம்பெயர்ந்தவன் எங்களுக்கு காசு வருவான் ஒன்றும் இல்லை. நாங்களே போட்டு நாங்களே செஞ்சு நாங்களே கத்தி கொண்டு இருக்கிறோம். சந்திப்பு ஒரு நாளை சந்திப்பு நானும் அம்மா அடிச்சு கொண்டிருக்கேன். நானும் ஒரு சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 0795146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.